இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இதுவரை 218 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 196 மனித எச்சங்கள் முழுவதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் சில சான்று பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திச்சிருக்கிறோம். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை புதிதாக 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில மேலும் 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில நேற்றைய தினம் திங்கட்கிழமை 8வது நாளாகவும் அது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியிருக்கிற நிலையில நேற்றைய தினம் திங்கட்கிழமை 40வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அடையாளம் காணப்பட்ட 9 மனித எச்சங்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டன. அவை சுத்தப்படுத்தப்பட்டு 7 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுவரை 218 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 196 மனித எச்சங்கள் முழுவதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் சில சான்று பொருட்களும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தாயத்து வடிவிலான சிறு தாயத்து வடிவிலான பஞ்சாயத்து வடிவிலான ஒரு சிறு வட்ட வடிவம் ஒன்றும் மோதிரம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற உலோகத் துண்டுகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட 205, 206 குவியல்களோடு பரவலாக பல மண்டையோட்டு தொகுதிகளும் குவியல்களும் காணப்படுகின்றன. இந்த அகழ்வு பணி தொடர்ந்து நாளை 2ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அகழ்வு பணி நடைபெற இருக்கின்றது. இன்று செம்மணி சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு கௌரவ நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 40ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெற்றது. இதில் 9 புதிதான மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவை சுத்தப்படுத்தப்பட்டு அவற்றில் 7 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 218 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 198 அதிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொது செய்யப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சான்று பொருட்களாக ஏற்கனவே குவியல்களாக இருந்த பகுதியிலிருந்து தாயத்து ஒன்றும் சிறு வடிவிலான வட்ட வடிவிலான தாயத்து ஒன்றும் மோதிரம் என்று சந்தேகிக்கப்படுகின்ற வெள்ளை நிறத்திலான உலோகங்கள் உடைந்த துண்டுகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இன்று கூட 3 மண்டையோட்டு தொகுதிகள் குவியல்களாக ஒரே இடத்தில் 206, 205 என்ற பகுதியில் காணப்படுகிறது. நாளை தொடர்ந்து 41ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெறும். இல்லை, அது முழுமையான எல்லா மனித எச்சங்களும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அவை விசாரணைகளின் பிற்பாடு அதற்கான பரிசோதனைகளின் பிற்பாடு தான் அது சம்பந்தமாக கூற முடியும் என்று அந்த அகழ்வு பணியில் ஈடுபட்ட வைத்தியர்கள் தெரிவித்தார்கள். முழுமையாக அகழ்ந்தெடுத்த பிற்பாடு தான் அந்த சான்று பொருட்களை காட்சிப்படுத்தப்படும். அது நீதிமன்றம் உரிய நேரத்தில் அதுக்கு தீர்மானத்தை எடுக்கும்.